கொல்கத்தாவில் ஒரு பெண் மருத்துவர் மருத்துவமனை வளாகத்திலேயே கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இதில் அந்த மருத்துவமனையில் போலீஸ் உதவியாளராக செயல்பட்டவர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது அதிகாலை 3 மணி அளவில் நடந்திருக்கிறது. இதில் மிக கொடுமையான விஷயம் என்னவென்றால், அந்த மருத்துவர் கொலை செய்யப்பட்ட பின்பும் கற்பழிக்கப்பட்டிருக்கிறார் என்பதுதான் மிகவும் வருத்தமான செய்தி. இது இப்படி ஒரு இது இருக்க, இது பாஜக ஆளும் மாநிலங்களில் நடைபெற்றிருந்தால் பெண்ணுரிமை கேட்கும் உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர், பெண்ணுரிமை பற்றி முழங்கும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கனிமொழி அவர்களும், தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களும், ஜோதிமணி அவர்களும், ஈவன் சோனியா காந்தி அவர்களும் எங்கே சென்றார்கள்? பாராளுமன்றத்தில் இதை பற்றி வாயை திறக்கவில்லை. ஏனென்றால் அது மமதா ஆளும் மேற்கு வங்காளம் என்பதனாலா, இல்லை பாஜக அங்கே ஆளவில்லை என்பதனாலா? இவருடைய அரசியல் எல்லாம் ஒரு குறுகிய வட்டத்திற்குள் குறுகிவிட்டதா? பெண்களுக்கு எதிராக எங்கே குற்றம் நடந்தாலும் இவர்கள் குரல் கொடுத்திருக்க வேண்டும் அல்லவா? ஒரு சாதாரண தேவையே இல்லாத, ஒரு பிரச்சனையே இல்லாத விடன்பர் என்ற ஒரு பிரச்சனையை கையில் எடுத்துக்கொண்டு பாராளுமன்றத்தில் பேசும் இவர்கள் எல்லாம், பாராளுமன்றத்தில் வெறும் பொருளை கிளப்பும் இவர்கள் எல்லாம் ஏன் பெண்களுக்கான உரிமை என்று வரும் பொழுது வாயை மூடிக்கொண்டு மௌனியா இருக்கிறார்கள் தெரியவில்லை. இது எதுக்கெடுத்தாலும் இது மாதிரி ஏதாவது வேற ஒரு பாஜக மாநிலங்களிலோ வேற ஏதாவது இடத்திலோ நிகழ்ந்தால் உடனடியாக விளக்கேந்தி ஊர்வலம் நடத்தும் கனிமொழி அவர்கள் உடனடியாக தமிழகத்தில் உள்ள அனைத்து இடங்களிலும் இதற்கு ஒரு வன்மையான ஒரு கண்டனங்களை தெரிவித்து ஒரு விளக்கேந்தல் நடத்த வேண்டும் என்று எல்லோரும் மக்களும் எதிர்பார்க்கிறார்கள்.